கர்த்தருடைய பரிசுத்த நமது மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் விடுதலின் வார்த்தை என்ன டிவி நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாரையும் நான் சந்திப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைந்த இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் எல்லாரும் உயர்த்தி நம்ம பாடப்போகிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி என்ற பாடம் எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உங்களை என்னை தேற்றுகிறவன், அவர் அரவணைக்கிறவன், அவர் ஒருவர் மாத்திரமே தகப்பனை போல தாயை போல தேற்றுவார். நம்முடைய கலக்கங்கள் எல்லாம் மாறுமே. நன்றியப்பா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என்பால் எல்லாரும் சொல்லுவோம், நீர் பாத்திரம் எனக்கு போதுமே. நீ போதும் என் வாழ்விலே. மலை போன்ற துன்பங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது அந்த பனி போல விலகச் செய்கிறவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ வேதனைகள் கடந்து வரலாம். ஆனா உங்களை என்னை தேற்றுகிற ஒருவர் இருக்கிறார். சூழ்நிலைகள் நமக்கு இழப்புகளாய் இருக்கலாம், குழப்பங்களாய் இருக்கலாம், அவமானங்கள் நிந்தைகளாய் இருக்கலாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களை தேற்றுவார், உங்களை திடப்படுத்துவார். அவருடைய கோலு தடி உங்களை தேற்ற போகிறது. ஆமென். நன்றி அப்பா. Oh, thank you Lord. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை. எல்லாரும் அப்படி சொல்லுங்க. இப்போது எல்லாரும் அப்படி கண்களபடி சொல்லுவோம், அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதுமே. நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுவோமா? நீ போதும் என் வாழ்வில் இயேசையா. நீங்க மாத்திரம் எனக்கு போதுமே. எந்த சூழ்நிலைகளிலும் எங்களை நடத்துகிறவன், எங்களை தேற்றுகிறவன், எங்களை காயம் கட்டுகிறவன், உடைய கோலினால் தடியினால் எங்களை தேற்ற நீங்க வல்லவராய் இருக்கிறீங்களப்பா. அந்த வல்ல தெய்வத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சோர்ந்து போய் இருக்கிற, கலக்கத்தோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் அந்த கர்த்தருடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் இறங்கட்டும் ஐயா. நீ தேற்றுவீராக நொறுங்குண்ட இருதயத்தையும் நறுங்குண்ட இருதயத்தை நீ புறக்கணீர். நொறுக்கப்பட்டிருக்கிற எங்க ஜனங்களை கர்த்தர் தேற்றி, உடைய கோலும் தடியும் தேற்றி கர்த்தர் பலப்படுத்தி நிறுத்துவீராக. வேத சொல்லுகிறது அப்பா, உள்ளத்துல விசாலங்கள் பெருகுகையில் அவருடைய வார்த்தை, அவருடைய ஆறுதல் என்னை தேற்றுகிறது. நாங்கள் தேவனுடைய ஆறுதலை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவர் எங்களுக்காக ஜீவனையே தந்தீரே. அந்த இயேசுவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். அந்த தேவனுடைய கரத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பெரிய நித்திய மீட்பு, ஒரு பெரிய ஆறுதல் உண்டாகட்டும் ஐயா. ஆறுதல் உண்டாகட்டும். எங்களை தேற்றி திடப்படுத்தி ஆத்துமாவை பலப்படுத்தி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தை, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்துடைய செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் தியானிக்க நான் விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும்
உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்துக்குள்ள கர்த்தர் நம்மளை கிருபையா கொண்டு வந்துட்டார். 4வது மாதத்துல சில கலக்கத்தோட இருக்கிறீங்களா, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கோலும் அவருடைய தடியும் உங்களை தேற்ற போகிறது. அதே அதிகாரம் சங்கீதம் 23:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா சொல்றாரு, அவரை ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறான். உங்க ஆத்துமாவை கர்த்தர் தேற்ற போகிறாரு. நீங்க ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறதா, நீங்கள் ஒருவேளை தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை தேற்றுகிற தெய்வம் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஆண்டவர் வேதனையோடு குழப்பத்தோடு நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுவார். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 71வது சங்கீதம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். உங்க மேன்மையை கர்த்தர் பெருக பண்ண போறாரா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எதுல விழுந்து போய் இருக்கிறீங்க? எந்த சூழ்நிலைகள் விழுந்து போனாலும், என் மேன்மையை இழந்துட்டேன், என்னுடைய உயர்வை என்ன இழந்து போயிட்டேன், என்னுடைய நன்மைகளை இழந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கிறீங்க. ஏதோ ஒரு இழப்பு. சிலருக்கு பெயர் பிரஸ்தாபம் இருந்திருக்கும், பிள்ளைகள் நிமித்தமா சில ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், எந்த மேன்மையை நீங்க இழந்து போனீங்களோ அந்த மேன்மையை கர்த்தர் என்ன செய்ய போறாருங்க? உங்களுக்கு பெருக பண்ணுவார். பெருக பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, மறுபடியும் உங்களை தேற்றுவார். அல்லேலூயா. நீங்க இழந்து போன மேன்மையை, நீங்கள் இழந்து போன உயர்வை, நீங்க இழந்து போன சில ஆசீர்வாதங்களை, இழந்து போன சில நன்மைகளை கர்த்தர் சொல்லுகிற அதை உங்களுக்கு பெருக பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் மேன்மையை கர்த்தர் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவார். அந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை தேற்ற போகிறாரா? மறுபடியும் உங்களை பெருக பண்ண, உங்க மேன்மை பெருகும். சங்கீதம் 94:19 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. சில நேரம் நம்முடைய இருதயத்தில் விசாரங்கள் இருக்கிறதா, இருதயத்தில் வேதனைகள் இருக்கிறதா? மனிதர் என்ன புரிந்து கொள்ளல, சொந்த கந்தா என்ன புரிந்து கொள்ளல, கூட பிறந்தவங்க என்ன புரிந்து கொள்ளல, என்னை பெற்ற தகப்பன் தாய் புரிந்து கொள்ளல, நான் நம்பின மனுஷர்கள் என்ன புரிந்து கொள்ளல. எல்லாரும் என்ன வேதனைப்படுத்துறாங்களே, எல்லாரும் என்ன காயப்படுத்துகிறாங்களே, எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்களே. உள்ளத்தில் ஒரு விசாரம் இருக்கும். சில சொல்லுவாங்க, இரவெல்லாம் நான் தூங்கலையா, இரவெல்லாம் என்னுடைய படுக்கையை நான் தாவீது சொன்னபடி கண்ணீரான் நினைக்கிறேன். எத்தனையோ இரவுகள் சரியான தூக்கம் இல்லை. உங்களுடைய இருதயம் கலங்கி இருக்கிறதா, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறதா, நான் தனிமையில போராடுகிறேன்னு சொல்லி உங்களுடைய இருதயங்கள் விசாரத்தில் இருக்குமாயின் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆறுதல் உங்களை தேற்ற போகிறது. மனுஷனுடைய ஆறுதல் கூட கொஞ்ச நேரம் இருக்கும், ஆனால் தேவனுடைய ஆறுதல் உங்களை தேற்றும். பிரியமானவர்களே, உங்களை ஆறுதல் படுத்துகிற ஆறுதலின் தேவன் உம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க உங்க கூட ஆறுதலின் தேவன் இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டால் அன்று கைவிட மாட்டாரு. வசனம் சொல்லுகிறது, ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்துல 119வது சங்கீதம் 76வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி, அடியேனுக்கு கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படியே உமது கிருபை என்னை தேற்றுவதாக, உம்முடைய கிருபை என்னை தேற்றுவதாக. பாருங்க, அவருடைய வார்த்தை உங்களை தேற்றுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சோர்ந்து போய் நிற்கும் பொழுது அவருடைய வார்த்தை உங்களை தேற்றும். தனிமையா நீங்க புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தேற்றும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த காலண்டரில் பார்க்கும் பொழுது, டிராக்ஸில் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தை நமக்கு என்ன கொண்டு வருதுங்க? கிருபையை கொண்டு வந்து நம்மளை தேற்றுகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தையின்படியே, அவருடைய வாக்கின்படியே, அவருடைய வசனத்தின்படியே அவருடைய கிருபை இந்த காலை நேரத்தில் உங்களை என்னை தேற்ற போகிறது. எத்தனை பேருக்கு அந்த கிருபை வேணும்னு நினைக்கிறீங்க? அந்த கிருபை எப்படி வருமா? வார்த்தையின் மூலமாக, வாக்கின் மூலமாக அந்த கிருபை உங்களை தேற்றும். உடைக்கப்பட்ட இருதயமா, சோர்ந்து போன இருதயமா, அவருடைய கிருபை உங்களை விட்டு ஒரு நாள் விலகாதுங்க. தேற்றுகிற ஆண்டவன், ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தெய்வம் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் தேற்றுவா. அவருடைய கோலும் தடியும் தேற்றுன்ற வசனத்தின்படி கர்த்தர் தேற்றுகிற தெய்வம் உங்களோடு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு சமாதானம் இல்லை, ஜனங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லை,
இல்லை, ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு பெரிய விடுதலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உங்களை தேற்ற விரும்புகிறார். எதில் சோர்ந்து போனாலும் கர்த்தர் உங்களை தேற்ற விரும்ப. தைரியமா இருங்க, நீ கலங்காதே. உங்களை கர்த்தர் தட்டி கொடுக்கிற. நீ போ, நீ புறப்பட்டு போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை போல சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் தோளில் தட்டி கொடுக்கிறாரு. நீ புறப்பட்டு போ மகளே, நீ புறப்பட்டு போ மகனே, நீ புறப்பட்டு போ. நீ ஏன் நீ தடுமாறி நிற்கிற? ஏன் நீ கலங்கி நிற்கிற? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, உங்களை தேற்றுவா. அவர் உங்களை தேற்றுவா. ஜனங்களை ஆற்றுங்கள், ஜனங்களை தேற்றுங்கள். ஏன் சில நேரம் உங்களை தேற்றுவதற்கு தம்முடைய தூதனையே கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு வேத பகுதி. வாசிக்கலாமா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, பாருங்க, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பாருங்க, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படும். ஒருவனை அவன் தாய். தாய் எப்பவுமே பிள்ளை என்ன செய்ய மாட்டாங்க? விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை மேல எப்பவுமே அன்பு இருக்கும். பிள்ளை தாயை விசாரித்தாலும் சரி, தகப்பனை விசாரித்தாலும் சரி, விசாரிக்காமல் போனாலும் சரி, வெறுத்து தள்ளினாலும் சரி, தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய அன்பு எப்பவுமே பிள்ளை விட்டு என்ன செய்யாது? பிரியவே பிரியாது. அது எப்பேற்பட்ட வயதான மண்ணுக்குள்ள போற வரைக்கும் தகப்பன் தாயின்னு இருந்தாங்கன்னா அவர்களுக்கு எப்பவுமே பிள்ளைகள் மேல ஒரு தனி பாசம் இருக்கும், தனி அன்பு இருக்கும். அந்த அன்பு ஒரு நாள் குறையாது. வசனம் சொல்லுகிறது, தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். அவர் முழங்காலில் வைத்து நம்மளை தேற்றுகிறவர். தாயினுடைய அன்பு ஒரு நாள் மாறாது. தாயினுடைய அன்பு மாறாது. வசனம் தாய் தேற்றுவது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? தேற்றுவேன். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் இருக்கிறீங்க. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையா? என்னை தூக்கி விடுவதற்கு எனக்கு யாரும் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. வசனம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல தேற்றுவேன். கர்த்தர் உங்களை தேற்றுவார். தாய் தேற்றுவது போல அவர் உங்களை தேற்ற போகிறாரு. எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவருடைய சமூகத்தை நிற்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. எந்த வார்த்தையினாலே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாரு. அவர் வரும்பொழுது நம்மளை பலப்படுத்தி நடத்துவாரு, பாதுகாப்பாரு, நம்மளை மீட்டெடுப்பார். ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்க அநேகர் மரித்தோரை குறித்து துக்கப்படுவோம், மரணத்தை குறித்து நம்ம பயப்படுவோம். என் கூட இருந்த எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லை, எங்கள் தகப்பனார் இல்லை, எங்கள் சொந்த பந்தத்தை இழந்துட்டேன், என்னுடைய அம்மாச்சி இழந்துட்டேன், கூட பிறந்த சகோதரன் இழந்தேன். சில இழப்புகள் நம்மள வாழ்க்கையில் சில நேரம் வேதனையை கொண்டு வரும். சில நேரங்களில் தூக்கத்தை கெடுத்துரும். ஒரு நடப்பணமாக வாழ்ந்துட்டு இருப்போம். ஏதோ ஒன்றை நீங்கள் இழந்து போனீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வருகையின் பொழுது எக்காலம் துணிக்கும். அப்பொழுது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்புவார்கள். அப்பொழுது கர்த்தருக்குள்ள மரித்தவர்களை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முகமுகமாய் காண்போம் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில இழப்புகளோடு இருக்கிறீங்களா? ஐயோ, என் வீட்டுக்காரர் இருந்திருந்தான்னா இது நல்லா இருந்திருக்கும், எனக்கு ஆதரவாக இருந்திருப்பேன், என் மனைவி இருந்திருந்தா எனக்கு ஆதரவாக இருந்திருக்குமே. ஐயோ, நான் பெற்றெடுத்த பிள்ளை சின்ன வயசுல இழந்து போயிட்டான், அவன் இன்னைக்கு என் கூட இருந்திருந்தானா எனக்கு ஆறுதலாக இருந்திருக்குமே. சில இழப்புகள் நிமித்தமா, சில மரணத்தின் நிமித்தமா நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? சில வேதனையோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை, நான் உங்க கூட இருக்கிறேன், யார் கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிடவே மாட்டார். 1 தெசலோனிக்கேயர் 5:14 சொல்லுகிறது, திடனற்றவர்களை தேற்றுங்கள் என்று வேதம் குறிப்பிடுகிறது. என் அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் அன்பு தாயே, நீங்க திடனற்று போய் நிற்கிறீங்களா? எனக்கு நடக்க பலன் இல்லையா? என்ன சோர்ந்து போய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், உங்களை தேற்றுவா. அவருடைய கோலும் தடி உங்களை தேற்றும், உங்கள் ஆத்துமாவை தேற்றுவா. நிறைய வசனத்தை வாசிக்கலாமே. 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படியாமா? நம்ம ஒருவருக்கொருவர் தேற்றி பக்தி விருத்தி உண்டாகும்படி என்ன செய்யணுமா? நம்ம வாழணுங்க. நம்ம சோர்ந்து போனவங்களை நம்ம தூக்கி எடுக்கணும். சில பேர் சில கஷ்டம் வரும் பொழுது, சில வேதனைகள் வரும் பொழுது, சில இழப்புகள் வரும் பொழுது
பொழுது, சில நஷ்டம் வரும் பொழுது, சில தோல்விகள் வரும் பொழுது சோர்ந்து போவாங்க. ஆனால் அப்படிப்பட்டவங்களை நம்ம என்ன செய்யணும்? தேற்றி அவங்க வாழ்க்கையில் பக்தி விருத்தியை உண்டாக்கணும். அவங்க தோல்வியவே பேசி, அவங்க பின்மாற்றத்தையே பேசி, அவங்க இழப்புகளையே பேசி அநேகர் என்ன செய்வாங்க? மனமடிவாக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, நீங்கள் அவர்களை தேற்றி பக்தி விருத்தி உண்டாக்குங்கள். நம்ம எல்லாரும் அப்படி இரு கடங்களை கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேற்றுவா, கர்த்தர் உங்களை தேற்றுவா. அவர் உங்களை தேற்றுகிற தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஓ ரிமனர தரபாபா பாபா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிறவன், எங்களை ஆண்டவரே தகப்பனை போல தேற்றுகிற தெய்வம் எங்க கூட இருக்கிறீங்க. பாலெல்லு மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல மார்போடு அணைக்கிற ஆண்டவன் இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்பா சோர்ந்து போய் என் மேன்மை இழந்தேன் சொன்னவங்களை மறுபடியும் நீங்க தேற்றி அவர்களை ஆற்றி நடத்துவீராக. இருதயத்தில் விசாரங்கள், இருதயத்தில் வேதனைகள் இருக்கிறவர்களை கர்த்தர் தேற்றுவீராக. வார்த்தையை கேட்கும் பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகணும். உடைய வார்த்தையினாலே, உடைய வாக்கிய தத்துவங்களினாலே அவர்களை கர்த்தர் கிருபையாய் தேற்றுவீராக. நீங்க தேற்றுங்கய்யா. ஆண்டவரை சோர்ந்து போய் நிற்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்கள் ஜனங்கள் கலங்கி கொண்டிருக்கிற என் ஆவியின் கண்களை பார்க்கிறேன். இனி உங்க கலக்கத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்கள் வேதனைகளை மாற்ற விரும்புகிறார். என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தகப்பனுடைய ஆறுதல் உண்டாவதாக, தாயினுடைய ஆறுதல் உண்டாவதாக. ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுங்கள் என்று சொன்ன வசனத்தின்படி திடனற்று போன இவர்களை உடைய வார்த்தையினாலே தேற்றுகிறோம் ஐயா. மறுபடியும் இவர்கள் எழுந்து நிற்கட்டும் ஐயா. இவர்கள் குடும்பம் கட்டப்படுவதாக. சோர்ந்து போய் ஜெபம் குறைஞ்சு போச்சு ஐயோ, பலவீனத்தோடு வேத வாசிப்பு குறைந்து போய் விட்டது. ஒரு நன்மை நடக்கல, ஒரு அற்புதம் நடக்கல, காரியம் ஜெயமா இல்லை என்று சொல்லி சோர்ந்து போனவர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தர் தேற்றி அவர்களை பக்தி விருத்திக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வருவீராக. அவர்களுக்குள்ள பெரிய நம்பிக்கை உண்டாகட்டும், அவர்களுக்குள்ள பெரிய ஆறுதல் உண்டாகட்டும். கர்த்தர் எங்களை நடத்துவார், கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தனை தேற்றுவார் என்று சொன்ன நம்பிக்கையோடு காரியங்கள் அடியெடுத்து வைக்கட்டும் ஐயா. இவர்களை கர்த்தர் தூக்கி எடுங்கப்பா. வசனம் சொல்லுகிற மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கோலும் தடி என்னை தேற்றும். ஜனங்களுக்கு கோலும் தடி தேற்றட்டும் ஐயா. உடைய வார்த்தை, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய ஆண்டவரே மகிமை ஒவ்வொருவரை தேற்றின கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.